அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சியினூடாக நோன்பு 21 அதாவது லைலத்துல் கத்ர் இரவுல முதலாவது நாளில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடைகிறேன். எங்களோட சகோதரி நேற்று கூறியது போல இந்த மாதத்துல நாங்க 1000 மாதங்கள் தொடர்ச்சியாக நின்று செய்கிற அமல்களை இந்த 10 லைலத்துல் கத்ர் கடைசி 10 நாட்கள்ல நாங்க செய்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கான். அதை நாங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நேற்று நல்ல அழகான சிறப்பான கருத்துக்களை எங்களோட சகோதரி உங்களுக்கு முன் வச்சாங்க. இன்னைக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க என்னென்ன விஷயங்கள் என்ன அமல்களை எவ்வாறு செய்யறதுங்கிறத பத்தி என்னோட சகோதரி உங்களுக்காக கூற இருக்கு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரிஃப்கா, நேற்று நாங்க லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ளோன்மெண்டா கடைசி 10 முழுமையாக உயிர்ப்பிக்கோன்மெண்டு சொன்னேன். நாங்க நினைக்கலாம் ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு நாளை சொல்லியிருக்கலாம் தானே, 27 இதுதான் லைலத்துல் கத்ர் இதுதான் சொல்லியிருந்தா நம்ம அன்னைக்கு மட்டும் என்ன செஞ்சிடலாம், அமல் செஞ்சிருக்கலாம் தானே என்று ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஃப்கா ஒரு நாள் சஹாபாக்களுக்கு லைலத்துல் கத்ர் என்ன இரவுல வரும்னு சொல்ல பள்ளிக்க வந்தாங்களாம். வந்த இடத்துல 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு நின்றாங்களாம். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்ன இரவுல வரலாம்ங்கிறத சொல்வதற்காக வந்தேன், நீங்கள் 2 பேர் முரண்பட்டு கொண்டிருந்ததால் எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாங்களாம். அங்கேயும் பிரச்சனை தானே என்ன செஞ்சிருக்கு, காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனா அதுலயும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். யோசிச்சு பாருங்க, ஏனண்டா இந்த நாளையிலதான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர்ன்னு சொன்னா நாம அந்த இரவு மட்டும் 2 வணங்கிட்டு மற்ற நாளெல்லாம் தூங்கிடுவோம். ஆனா எந்த நாள் இந்த 10க்குள்ளேயும் என்று தெரியாதால நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த நாள் எல்லாத்திலையும் நாம என்ன செய்யறோம், அமல் செய்யறதுக்கு முயற்சிக்கும். இது எப்படி நாம இந்த இரவை உயிர்ப்பிக்கலாம்டா பெண்களை பொறுத்தவரையில நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டீம் சேர்ந்துட்டு காய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதையிலே நாம தேடிக்கொள்ளணும். டீமா சேர்ந்தமா கொஞ்ச நேரம் ஓதுறேன், மரம் யார பத்தி நான் ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறேன், கால் பேசுறேன், இருக்கிற நன்மையில அடிக்கிறேன்னா அப்படி ஒரு டீமே தேவையில்லை. அந்த டீம் வைக்க சொல்லல. நான் இது உண்மைக்குண்மையாக அல்லாவுக்காக அமல் செய்யற ஒரு டீமா இருந்தா அதை நீங்க பள்ளி நிர்வாகத்தோட சேர்ந்து செய்யலாம். அது பெரிய ஒரு இது இல்ல, பிள்ளைகள் குடும்பமாக எல்லாருமா சேர்ந்து நீங்க அதை உயிர்ப்பிக்கலாம் அந்த இரவு. அதுல நாங்க என்ன செய்யலாமாட்டா, குறைஞ்சது ரிஃப்கா ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணா 10 நாளைக்கும் ஒரு குர்ஆனை நம்ம நல்லா அழகா முடிக்கலாம், ஓதலாம். திக்ர்கள் குறிப்பிட்ட சில திக்ர்கள் இருக்கு, நிறைய நன்மைகள் தர அந்த திக்ர்களை செய்யலாம். முடியுமான நல்ல புத்தகங்களை நாங்க அந்த நாட்கள்ல வாசிக்கலாம். நல்ல புத்தகங்கள் இருக்குது, எவ்வளவோ நாம வாசிக்க வேண்டிய புத்தகங்களுக்கு அது வாசிக்கலாம். அதிலும் குறிப்பாக ஆயிஷா நாய் அவங்க கேட்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ் இந்த இரவு லைலத்துல் கத்ராக இருக்குதுன்னா நான் என்ன ஓதணும்னு கேட்காங்க, என்ன சொல்லணும்னு கேட்காங்க. அப்ப நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு துஆ, அதை நாங்க எல்லாரும் பாடமாக்கி ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கிற ஒரு துஆவை நபி அவங்க சொல்லி கொடுக்காங்க. என்ன கருத்து? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ நீ மன்னிப்பதை விரும்புகின்றாய், ஃபஅஃபு அன்னி எனவே இந்த பாவங்களை மன்னி. அழகான ஒரு பிரார்த்தனை. அப்ப ஆயிஷா நாயிட்ட அவங்க சொன்னாங்க, நீங்க இதை ஓதுங்க அதிகமா. எனவே கடைசி 10ல நாம அந்த துஆவை கூடுதலா ஓதுறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கிற துஆவை நாங்க ஓதுறது. சுஜூதுலயும் ஓதலாம். நம்ம சுஜூதுல அரபிக்ல தானே கேட்கணும், தமிழ் வார்த்தைகள் வரக்கூடாது, தொழுகையில கவனமாக இருக்கணும். எனவே சுஜூதுல கடைசி 10 நாங்க கேட்கணுமா இல்ல தொடர்ச்சி? அது எப்ப ஆனா நபியாங்க இதை சொல்லி கொடுத்தாங்க. அது பொதுவான நம்ம கருத்தை பார்க்க பொதுவான கருத்து தானே, ஆனா ஸ்பெஷலா நபியாங்க கூட ஆயிஷா நாய்க்கு சொல்லி கொடுத்த துஆவா இருக்கிறதால இந்த துஆக்களை கேட்கலாம். அந்த இரவையில சதக்காக்கள் கொடுக்கலாம். இப்ப நம்ம சதக்காக்கள் என்னன்னா ஒரு நாள் அந்த சதக்கா கொடுக்கறது 83 வருஷத்துக்குரிய சதக்கா. அதுல நாம யாருக்கும் குடும்பத்துல யாருக்கும் வேணும் கொடுக்கணும், இது செய்யறேன்னு சொன்னா அந்த சதக்காக்கள் விஷயங்களை பார்க்கலாம். இஃப்தார்கள் ஒழுங்கு பண்றது செய்யலாம். அந்த இது அல்ல தான தர்மங்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுற விஷயங்கள், நசீஹத் நல்ல விஷயங்களை மத்தாக்களுக்கு எத்தி வைக்கிறது, அப்படியான விஷயங்களை, நோயாளிகளை பார்க்க போறது, இப்படி நாம நன்மைகளை என்ன செஞ்சு கூட்டிக் கொள்ளலாம் என்கிறத நீங்க பிளான் பண்ணி கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு சூழல் இருக்கும் ரிஃப்கா. இப்ப நாம சொல்றோம் எல்லாரும் பள்ளிக்கு போகலாம், ஆக்களுக்கு வீட்டை போகலாம், ஒரு தாய் நோயோட இருப்பா, அது எல்லாத்தையும் பார்க்க அவங்கள பாக்குற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லாம இருப்பாரு. பிள்ளை இப்படியான சூழல் கணவர் இருப்பாரு,
இதெல்லாம் தாண்டி தான் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்றேன். எல்லாத்தையும் விட்டு போட்டு பள்ளியில வந்துருங்கன்னு சொல்லல. எனவே எங்களுடைய நிலப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த முறை கஷ்டப்படுத்தல. அதால நீங்க நடுநிலைமையாக செயற்படுங்கள். சிலாக்கள் டேப்லெட் போட்டு தூங்கணும், இரவைக்கு விழிக்கல, விழிச்சா அவங்களுக்கு பிரச்சனை, அப்ப அவங்க தூங்கட்டும். அந்த நிலையிலே நன்மை செய்யணும் சில சகோதரிகள் வருவாங்க. அது அவங்க இதில் அல்லாஹு தாலா நாங்க எல்லாரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த ரமலான்ல உங்களுக்கும் எனக்கும் இந்த லைலத்துல் கத்ர அடைகிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்கணும். 1000 மாதங்கள் நின்று வழங்கின அந்த கூலியை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா தரோணும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.